அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் 3 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை. கோரிக்கைகளை நிறைவேற்றுவது குறித்து ஆலோசனை. பொங்கலுக்கு முன்னதாக பணிமூப்பு அடிப்படையில் முதலில் 723 செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படும். மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உறுதி. 96 கோடி ரூபாய் செலவில் 392 புதிய வகுப்பறை கட்டடங்கள் திறப்பு. 68 நூலக கட்டடங்களையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின். கனிமொழி தலைமையில் முதல் முறையாக கூடிய திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு. சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுக வாக்குறுதிகள் குறித்து ஆலோசனை. விஜய்க்கு நைனா நாகேந்திரன் கூட்டணி அழைப்பு விடுத்த விவகாரம். திமுகவுக்கு எதிராக கருத்துடைய கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் என்று எடப்பாடி பழனிசாமி பேட்டி. திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத அரசாங்கம். அந்த மக்கள் விரோத அரசாங்கத்தை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் எங்களோடு தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைக்கலாம் என்று ஏற்கனவே தெரிவித்துவிட்டேன். சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் உறுதியாக 100 விழுக்காடு இருப்பு. சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்ற விஜய் உறுதி. சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறதுல 100% உறுதியா இருக்கும். அதுல எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கவே இருக்காது. மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள்னு பேரு வச்சதே இந்த உறுதினாலதான். விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி. தாவிக கொள்கை பரப்பு இணை செயலாளர் CTR நிர்மல்குமார் திட்டவட்டம். நாமக்கலில் கறிக்கோழி விலையும் கிலோவுக்கு 9 ரூபாய் உயர்வு. 1 கிலோ கறிக்கோழி 120 ரூபாய்க்கு விற்பனை. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் நீடிக்கும் கடும் குளிர். லடாக்கில் பனிப்பொழிவால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. சீனாவில் தியான்ஜினில் 300 மீட்டர் உயர கட்டடத்தின் மொட்டை மாடியில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. ஆச்சரியம் கலந்த அச்சத்துடன் நகரின் அழகை ரசிக்கும் மக்கள். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் 3 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை. கோரிக்கைகளை நிறைவேற்றுவது குறித்து ஆலோசனை. பொங்கலுக்கு முன்னதாக பணிமூப்பு அடிப்படையில் முதலில் 723 செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படும். மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உறுதி. 96 கோடி ரூபாய் செலவில் 392 புதிய வகுப்பறை கட்டடங்கள் திறப்பு. 68 நூலக கட்டடங்களையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின். கனிமொழி தலைமையில் முதல் முறையாக கூடிய திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு. சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுக வாக்குறுதிகள் குறித்து ஆலோசனை. விஜய்க்கு நைனா நாகேந்திரன் கூட்டணி அழைப்பு விடுத்த விவகாரம். திமுகவுக்கு எதிராக கருத்துடைய கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் என்று எடப்பாடி பழனிசாமி பேட்டி. திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத அரசாங்கம். அந்த மக்கள் விரோத அரசாங்கத்தை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் எங்களோடு தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைக்கலாம் என்று ஏற்கனவே தெரிவித்துவிட்டேன். சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் உறுதியாக 100 விழுக்காடு இருப்பு. சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்ற விஜய் உறுதி. சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறதுல 100% உறுதியா இருக்கும். அதுல எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கவே இருக்காது. மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள்னு பேரு வச்சதே இந்த உறுதினாலதான். விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி. தாவிக கொள்கை பரப்பு இணை செயலாளர் CTR நிர்மல்குமார் திட்டவட்டம். நாமக்கலில் கறிக்கோழி விலையும் கிலோவுக்கு 9 ரூபாய் உயர்வு. 1 கிலோ கறிக்கோழி 120 ரூபாய்க்கு விற்பனை. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் நீடிக்கும் கடும் குளிர். லடாக்கில் பனிப்பொழிவால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது.
சீனாவில் தியான்ஜனில் 300 மீட்டர் உயர கட்டடத்தின் மொட்டை மாடியில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. ஆச்சரியம் கலந்த அச்சத்துடன் நகரின் அழகை ரசிக்கும் மக்கள். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் 3 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை. கோரிக்கைகளை நிறைவேற்றுவது குறித்து ஆலோசனை. பொங்கலுக்கு முன்னதாக பணிமூப்பு அடிப்படையில் முதலில் 723 செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படும். மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. 96 கோடி ரூபாய் செலவில் 392 புதிய வகுப்பறை கட்டடங்கள் திறப்பு. 68 நூலக கட்டடங்களையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கனிமொழி தலைமையில் முதல் முறையாக கூடிய திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு. சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுக வாக்குறுதிகள் குறித்து ஆலோசனை. விஜய்க்கு நைனா நாகேந்திரன் கூட்டணி அழைப்பு விடுத்த விவகாரம். திமுகவுக்கு எதிராக கருத்துடைய கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் என்று எடப்பாடி பழனிசாமி பேட்டி. திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத அரசாங்கம். அந்த மக்கள் விரோத அரசாங்கத்தை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் எங்களோடு தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைக்கலாம் என்று ஏற்கனவே தெரிவித்துவிட்டேன். சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் உறுதியாக 100 விழுக்காடு இருப்பு. சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்ற விஜய் உறுதி. சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறதுல 100% உறுதியா இருக்கும். அதுல எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கவே இருக்காது. மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள்னு பேரு வச்சதே இந்த உறுதினாலதான். விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி. தாவிக கொள்கை பரப்பு இணை செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் திட்டவட்டம். நாமக்கலில் கறிக்கோழி விலையும் கிலோவுக்கு 9 ரூபாய் உயர்வு. 1 கிலோ கறிக்கோழி 120 ரூபாய்க்கு விற்பனை. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் நீடிக்கும் கடும் குளிர். லடாக்கில் பனிப்பொழிவால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. சீனாவில் தியான்ஜனில் 300 மீட்டர் உயர கட்டடத்தின் மொட்டை மாடியில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. ஆச்சரியம் கலந்த அச்சத்துடன் நகரின் அழகை ரசிக்கும் மக்கள்.